இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிம் லீகில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களுக்கும், சிறப்பாக வழிபடுகிற அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் முதலில் எனது நன்றியையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்பது, இங்கே வந்து கலந்து கொண்டு பங்கேற்பது முஸ்லிம் லீகினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அவர்களும் மற்றும் உள்ள நிர்வாகிகளும், அவர்களோடு இந்த அத்தாய் மதரசாவுடைய பெருமைக்குரிய நிசார் சாஹிப் உள்ளிட்ட உலமா பெருமக்களையும் இணைத்துக் கொண்டு கலந்து கொள்வது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஏற்பாட்டை சகோதரர் முகமது முஜாஹித் அவர்களும் அவரோடு சேர்ந்த நண்பர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் டாக்டர் நிசாம் ஷா அவர்கள் அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினார். நாட்டுடைய நடப்பு, குடும்ப வாழ்க்கை, நாட்டிலே எப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை மக்கள் தொடங்க வேண்டும், பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்கிறது, வருங்காலத்தில் எல்லாமே முதியவராகிவிட்டால் நாடு என்ன ஆகும் என்ற பல்வேறு அற்புதமான செய்திகளை அவர்கள் சொன்னார். அடுத்து சகோதரி டாக்டர் பாலா அம்மையார் அவர்கள் சமுதாயத்திலே உள்ள உடல்நிலை சம்பந்தப்பட்ட சிக்கல்களை நானும் தெளிவாக எடுத்து சொல்லி அதனை பாதுகாக்கிற முறைகளை பற்றியும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நம்முடைய அபூபக்கர் அவர்கள் அவர்களுடைய சட்டமன்றத்தில் நிகழ்ந்த உரைகளை எல்லாம் கோடிட்டு காட்டி இங்கே பேசியிருந்தார். இந்த கூட்டத்திற்கு வரும்போது இது என்ன நோக்கத்தில் செய்யப்படுகிறது, போதை ஒழிப்பு என்று சொன்னார்களே, நுரையீரல் பாதிப்பு என்று சொன்னார்களே என்று சொல்லி அதை நினைத்துக் கொண்டேதான் இங்கே வந்தோம். தமிழகத்திலே இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை இப்பொழுது சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அறிவித்த அறிவிப்பு 717 டாஸ்மாக் கடையெல்லாம் மூடினோம் என்று அறிவித்தார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடம், மதரசா, பள்ளிவாசல், சர்ச், தொடர்ச்சியாக பேராசிரியர் காதர் மொஹிதீன் ஐயா அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்.
நான் செந்தில் மணிகண்டன், பாசப்பகுதி நான் செந்தில் மணிகண்டனை அன்போடு மேடைக்கு வைக்கின்றேன். பேராசிரியர் ஐயா காதர் முதுகின் அவர்களின் கருங்களால் அண்ணன் செந்தில் முருகன் அவர்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்து சிறப்பு செய்யப்படுகின்றது. செந்தில் முருகன் இந்த முகாம் நடப்பதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்து மருத்துவ நிபுணர்களை எல்லாம் அழகான முறையில் நமக்கு ஏற்பாடு செய்து தந்து இந்த முகாமை சிறப்பு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. முனைவர் ஐயா வாசுதேவன் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களின் கருங்களால் மொமெண்டோ வழங்கப்படுகின்றது. முனைவர் ஐயா வாசுதேவன் அவர்கள் விவேகானந்தர் கல்லூரியினுடைய வணிக துறையினுடைய தலைவராக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்வதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் முனைவர் ஜெசிமா பர்வீன் அவர்களுக்கு பேராசிரியர் அவர்களுடைய கரங்களால் மொமெண்டோ வழங்கப்படுகின்றது. பேராசிரியர் முனைவர் ஜெசிமா பர்வீன் அவர்கள் SIT கல்லூரியில் வணிகத்துறையில் பேராசிரியராக பணிபுரிகின்றார்கள். இந்த விழாவிற்கு அவர்களுடைய மாணவர்களையும் அழைத்து வந்து சிறப்பு செய்வதற்கு ஜெசிமா பர்வீன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவில் டெக்னிக்கல் டீமில் மிக அழகாக வேலை செய்து பல்வேறு காரியங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்த ஜாசிம் அவர்களுக்கும் டாக்டர் பாலா மணிகண்டன் அவர்களை பேராசிரியர் அவர்கள் கண்ணியப்படுத்துகின்றார்கள். பாலா மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கின்றோம். தம்பி ஜாசிம் அவர்கள் லாயட்ஸ் அகாடமியினுடைய நிறுவன தலைவர் நண்பர் முஸ்தபா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வைக்கின்றோம். பேராசிரியர் அவர்களுக்கு சான்றிதழையும் மரக்கன்றையும் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நண்பர் முஸ்தபா அவர்களுக்கு பேராசிரியர் IUMN பொதுச் செயலாளர் அபுபக்கர் அண்ணன் அவர்கள் மரக்கன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ஜாசிம் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நித்யஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேராசிரியர் அவர்களும் IUMN பொதுச் செயலாளர் அவர்களும் சிறப்பிக்கின்றார்கள். நித்யஸ்ரீ அவர்களை சகோதரி கோபிகா அவர்களை அழைக்கின்றோம். திவ்யதர்ஷினி அவர்களை அழைக்கின்றோம். நிவேதா அவர்களை அழைக்கின்றோம். மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் கண்ணியப்படுத்தியமைக்கு பேராசிரியர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். MSF நூர் முகமது அவர்களும் இந்த விழாவில் வந்து
பங்கேற்று மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக்தி ப்ளீஸ். மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இது இல்லை. தமிழ்நாட்டில் கடந்த மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்தின் முதல்வருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்தில் இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக சிவிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அறுவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்கக்கூடிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபிஐ சேர்ந்த அதிகாரி என்னிடத்தில் இருந்தார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார் அவசரமான செய்தியா? ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி உள்ள கல்லூரிகளுடைய பெயரையும் சொல்லி இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேறோடு இருக்கிறது. அதனை நீங்கள் முஸ்லிம் லீகிலே மாணவர்களை வைத்திருக்கிறீர்கள், எம்எஸ்எம் என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட எம்எஸ்எஃப் வைத்திருக்கிற கட்சி நீங்க வைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொருத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவ இயக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 12 மணி நேரத்திலே உங்களை வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அந்த அவர் குறிப்பிட்ட கல்லூரிகளுடைய நாமும் தொடர்பு கொண்டோம். எங்களால் ஒரு சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்திலே போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை என்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கி இருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். நிறைய பாதுகாப்பாளர் அம்மையார் சொன்னார், மனிதனுக்கு எத்தனை இருதயங்களுக்கு ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அம்மையார்கள் சொல்லும் போது
மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கு என்று சொன்னார். காலில் 2 இதயங்கள் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இங்கே கற்றுக்கொண்டது இதுவரை நாம் கற்காத ஒரு விஷயம். மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் அம்மையார் சொல்லி காட்டினார். அம்மையார் சொன்ன போது நான் பழைய நினைவுகளுக்கு போனேன். நுரையீரலை பாதுகாப்பது, இதயத்தை பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நானும் பெரிய குடிகாரனாக இருந்த ஒரு காலம். சிகரெட் குடிக்கிறது 30 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து குடித்தவன். சிகரெட்டு அதாவது எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டை குடித்த எனக்கு கிடையாது, எப்பவும் கிடையாது. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் கழித்த பிறகு எனக்கு தொடர்ந்து சனி தொந்தரவு வந்து ஊற்றிக் கொண்டே இருந்தது. முகமெல்லாம் சளி போட்டு கல்லூரியில வேலை செய்யக்கூடியவர் 2 கட்சிகளை வைத்துக் கொண்டு புடைச்சு கொண்டே வகுப்பு இருக்கிற காலம். எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிற்கவில்லை. ஒரு பேராசிரியர் சொன்னார், என்னுடைய அங்கிளுக்கு இப்படித்தான் தொடர்ந்து சளி தொந்தரவு இருந்தது. அவர் ஸ்மோக் பண்ணினார், உடனே நின்று விட்டது என்று சொன்னார். அதுவரை ஸ்மோக் என்பது எனக்கு என்ன தெரியாது. கொடுத்த வழக்கம் கிடையாது. சொல்லுகிறாரே என்று ஸ்டாப் ரூமுக்கு போய் தூண்டி அடித்து சிகரெட்டை இதெல்லாம் கிடைக்குமா ஏன் சார்? இல்லை சார், சொல்றாங்க குடிக்கலாம். என்ன சிகரெட்? சார்மினார் கிடைக்கும் சார். பக்கத்துல சார்மினார்னு ஆயிட்டு வந்தார். அந்த சார்மினார் சிகரெட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் மரத்தையில் நின்று குடித்தார். போட போய் கொண்டே இருந்தது. ஒரு சிகரெட்டை முடித்து கீழே போட்டு விட்டு வாயை துடைத்து தண்ணீரை ஊற்றி கழுவி ரூமுக்கு போனார். இந்த சளி தொந்தரவு நின்று விட்டது. முதல் நாள் கம்ப்ளீட்டா நின்று விட்டது. மருந்து நிற்காத சளி தொந்தரவு சிகரெட் தான் நின்று விட்டது. ஆகா, ஒரு நாள் நின்று விட்டது அவர் சொன்னது மாதிரி. அதோடு அடுத்த நாளும் அதே தொந்தரவு தொடர்ந்து ஊற்ற ஆரம்பித்த போது திரும்ப அடுத்த நாள் சிகரெட்டு குடிக்க ஒரு சிகரெட்டு தான். இப்படித்தான் பழகி பழகி சளி நின்று போய்விட்டது. சளியில் பண்ணி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த காலத்துல மாணவர்களுக்காக வேண்டி சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். 2 மணி நேரம் எடுப்போம். 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. சிகரெட் குடிக்காமல் தாங்க முடியும். மாணவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி சிகரெட் குடிக்கிறதுதான் வளர்த்து. இது ஒரு காலம். இதெல்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு முடியாம அவ்வளவு மோசமான ஒரு நிலை. 30 வருஷம் வாங்கின சம்பளம் 308. வாங்கின சிகரெட்டு 300க்கு மேல். என் வீட்டை என் நிலைமை மனைவியார் பார்த்து விட்டார். இதுதான் காலம். 30 ஆண்டு காலம் நான் குடித்து முடித்து சிகரெட் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு குடிச்சிருக்கேன்.
நிற்கவே இல்லை. எப்படி ஆனோம் அப்போ கூட நிற்கவில்லை. ஒரு நோன்பு காலம் வந்தது. நோன்பு திறந்த பிறகு சிகரெட் குடிக்கிற சீட்டு குடிப்பாங்க, வீடு குடிக்கிற குடிப்பாங்க, குடிச்சு சொல்லுவோம். அந்த மாதிரி நோன்பு திறந்துட்டு ஒரு பள்ளிவாசல போய் நகரத்தோடுக்காக நின்ற போது என் பக்கத்தில் ஒருவர் நின்று நோக்கு திறந்தவுடன் பூமி கொத்து விட்டு பக்கத்திலே நின்று அவர் தொழுது கொண்டிருந்தார். பீடி குடிக்கிற அந்த வாழை தொழுகையில் இருந்த எனக்கு அந்த வாழையை நான் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே நிற்கிறார். பீடி குடித்து தொழுதுக்கு நோக்கு திறந்தவுடனே போய் வழக்கம் அப்படிதான். உடனே போய் பீடியை குடிச்சிட்டு வந்து கையால் கழுவிட்டு நிற்கிறார். தொழுது கொண்டு பக்கத்தில் நின்று தொழுகிறார். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அவருடைய பீடி குடிச்ச வாழை வீசிக்கொண்டே இருக்கிறது. அது என்னால் தாங்க முடியவில்லை. தொழுகை எல்லாம் இறைவனை பற்றி நினைக்கிற தொழுகையில் எல்லாம் நினைப்பு போய் இந்த பீடியும் அந்த நினைப்பு என்னை வாக்கியது. நாமும் படைத்தானே சேர்த்து நினைக்கிறோம். ஒரு பீடி உடைச்சிட்டு நின்று அவருடைய வாழையே நான் தாங்க முடியவில்லையே. சிகரெட் குடிச்சு நாம நின்று தொழுகிற நேரத்தில் பக்கத்துல நம்ம எத்தனை பேர் செலுத்தார்கள்? எவ்வளவு பேர் இவ்வளவு நாள் சேர்த்திருக்கிறார். பஸ் வழியில் அந்த காலத்துல பயணம் பண்ணும்போது கடைசி சீட்டு தான் உட்காருது. கடைசி சீட்ல உட்கார்றது காரணம் கடைசியில் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே போகணும். சிகரெட்டை கேட்டு சில நேரங்களில் அந்த புகை கூட சில பெண்களை மயக்கமட செய்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். பெரிய குதிக்கு போட்டு இந்த கொடுமை. ஆக பக்கத்தில் பீடி எடுத்து நின்றவர் எனக்கு உபதேசியாக மாறி நான் சிகரெட் குடித்து வந்து நின்று எத்தனை பேருடைய பத்துவாவை சாவத்தை சமைத்திருக்கிறார்களோ என்று எண்ணி எண்ணி அங்கு இருந்து விட்டவன் தான் இன்று வரை நான் தொடரவில்லை. நீ சொல்ற மாதிரி இதை நான் பார்த்திருக்கேன். 30 வருஷம் கொடுத்த அந்த சிகரெட்டு அந்த ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டதுதான் காரணம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை பர்சனல். இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்று சொன்னா அம்மையார்கள் என்று சொன்ன மாதிரி உடம்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையை செய்ய வேண்டும். நான் கண்டறிந்த உண்மையில் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். மனிதனுடைய ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த வரம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் கொடை. வானத்தில் சூரியன் சந்திரன் வருகிறது, கடல் அதை அடிக்கிறது, காற்று வீசுகிறது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரை. இங்கே 5 நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் என்ற 5 அம்சங்களை பற்றி இங்கே சொன்னார். நமது உடம்பும் 5 அம்சங்களோடு உள்ளதுதான். இறைவன் படைப்பில் நமது உடம்பு ஒரு அற்புதம், அதிசயம்.
நம்ம உடம்புல ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் இதெல்லாம் முழக்கள் என்று சொல்வதா அல்லது முழக்களுக்கெல்லாம் முழக்கள் என்று சொல்வதா எனக்கு புரியாது. இந்த எளிவனாகிய நான் கண்டுகொண்ட ஒரே உண்மை மட்டும் சொல்லுவேன். அம்மையார் பாலா அம்மையார் சொன்னது மாதிரி, ஷா அவர்கள் சொன்னது மாதிரி, மனிதனுக்கு மறதி என்பது இருக்கிறது. மறதி என்பது உள்ளத்துக்குத்தான், அறிவுக்குத்தான் மறதி. ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு மறதி கிடையாது. மறதி என்பது உள்ளத்துக்கு மட்டும்தான். படித்தது மறந்து நினைவுபடுத்துவது எல்லாம் உள்ள சம்பந்தப்பட்டது. ஆனால் உடம்புக்கு மறதி கிடையாது. சைக்கிள் கற்றவர்கள் மறக்க மாட்டார், கார் ஓட்டியவர்கள் மறக்க மாட்டார். மறதி என்கிற அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மறதி, அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ளத்துக்கு கற்றுக் கொடுக்கிற மற்றவை மறந்து கொள்ளும், மறக்கலாம். ஆனால் உடம்புக்கு எது கற்றுக் கொடுத்தாலும் உடம்பு மறப்பதில்லை. ஆகையால் உடம்புக்கு நான் கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது மறக்காது. போதை உடம்புக்கு நான் கொடுக்கிற ஒரு பாடம், உடம்புக்கு கொடுக்கிற ஒரு முயற்சி. கொடுத்துவிட்டால் உடம்பு மறக்காது. அதனாலதான் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் உடம்பு அதனை மறக்காத நிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் நாம் தொடர்ந்து போத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மறதி ஏற்படுத்தினால் வேதனை கிடையாது. உலகத்தில் மறதி ஏற்படுவதனாலே மனிதனுக்கு வேதனை கிடையாது. ஆனால் உடம்புக்கு தொற்றுக் கொண்ட எந்த ஒரு பழக்கத்தை அது வேதனையாக மாறக்கூடியது என்ற நிலை வரும்போதுதான் மனித நிலை வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு அம்மையார் பாலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ஷா அவர்களும் சொல்லி காட்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றி நடந்தால் மட்டுமே வெற்றி என்று நான் நம்புகின்றேன். எந்த ஒரு முழக்கமாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், இருந்தாலும் உணவுக்கு எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் நட்பாய்ப்படுத்தக்கூடிய பழக்கங்களை மட்டுமே கற்றுக் கொடுப்பேன். உணவாக வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வழிகாட்டுகின்றன. பாதுகாப்போம், அதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த நல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கொண்டு உங்களுடைய முயற்சி மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், சலாம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.